ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உண்ணி செடி அப்படின்னு ஒரு செடியை பார்க்க போகிறோம். எங்கள் ஏரியாவில் வந்து இது உண்ணி செடின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியாவில் வந்து டிஃப்ரெண்ட் நேம் இருக்கும். இதோட பூ பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இருக்கும் பார்க்கும்போதே. இது வந்து மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் செடி பார்த்தா. அப்படியே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரு, ஆரஞ்சு கலரு, வெள்ளை கலரு, எல்லோ கலர்னு அழகாக அப்படியே பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த செடி பார்த்தீங்கன்னா அழிய நிலமையில இருக்குது. இதோட பயன் பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்து நல்லா 4 இலை பறித்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு சாப்பிட்டோம்னா பேதி மாத்திரை சாப்பிட்டா எந்த அளவுக்கு அது எஃபெக்டை கொடுக்குமோ அந்த எஃபெக்டை வந்து இந்த உண்ணி செடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதுதான் அந்த காய். இதோட பழம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி ஆடு மாடுலாம் அதில் ஒரு பூச்சி இருக்கும், உண்ணி பூச்சி சொல்லுவாங்க. அந்த பூச்சி மாதிரியே இருக்கும். அதனால என்னமோ தெரியல உண்ணி பூச்சின்னு சொல்கிறாங்க. இது ஏன்னு எனக்கு தெரியல. எங்கள் சைடு உண்ணி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதிகமாக 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் இந்த செடியை பற்றி தெரியும். இயற்கை மூலிகை சம்மந்தமாக வந்து உங்களுக்கு வீடியோ வேணும், நிறைய வீடியோ இயற்கை மூலிகை பற்றி எங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு லைக் பண்ணி